குட் மார்னிங். என்னுடைய பேர் சண்முகம். நம்ம இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸை ஒரு 33 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். சென்னையில் நமக்கு இன்ஸ்டியூட் இருக்குது. ஒரு 33 வருஷமாக டைரக்ட் கிளாஸஸ் அதை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 18 வருஷமாக ஆன்லைன்லையும் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ இந்த அனுபவத்தில் தான் இப்போ நம்ம இந்த வாட்ஸ்அப் வழியாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ன்றதை இந்த அனுபவத்தில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது கிளாஸ் போகும், 2 மாதம் கிளாஸ் போகும். இப்போது இந்த கிளாஸ் நடத்தும்போது நான் உங்களுக்கு ஒரு புக்கு கொடுப்பேன். அந்த புக்கு கையில் ஓப்பனில் இருக்கணும், அடுத்த கவனிக்கணும், அவ்வளோதான். அடுத்து கிளாஸ் முடிஞ்ச உடனே ஏதோ ஹோம்ஒர்க் கொடுப்பேன். நான் அன்றைக்கி கிளாஸ் முடியும் போது ஹோம்ஒர்க் கொடுப்பேன். அந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் செஞ்சு எனக்கு அனுப்பணும். இதில் டவுட், நான் நடத்துறதுல டவுட் இருந்தால் கூட நீங்கள் வாய்ஸ் மெசேஜில் நீங்கள் டவுட்டை கேட்டிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் அனுப்புகிற ஹோம்ஒர்க்கையும் நம்ம கரெக்ட் பண்ணி டெய்லி அனுப்பிச்சிடுவோம். டெய்லி உங்களுக்கு அந்த 6 மணிக்குள்ளே உங்களுக்கு அந்த டெய்லி கிளாஸ் உங்களுக்கு வீடியோவாக உங்கள் வாட்ஸ்அப்க்கு அனுப்பிச்சிடுவேன். சரி, இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு புக்கு கொடுத்துருக்கேன்ல, நீங்கள் கையில் புக் இருக்கும், அந்த புக்கை பாருங்கள். அந்த புக்கில் இப்போ நம்ம முதல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் பாருங்கள், பேஜ் நம்பர் 2 எடுங்க, 2ஆம் பக்கம் எடுங்க. அதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்றத பாருங்கள். இங்கிலீஷில் எழுத்துக்கள் அப்படின்றது மொத்தம் 26. உங்கள் எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும். இந்த எழுத்துக்கள் ஆல்ஃபபெட்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வவல்ஸ், இன்னொன்று கான்சனன்ட்ஸ். வவல்ஸ்னால் தமிழில் நம்ம உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். கான்சனன்ட்ஸ் அப்படின்னா தமிழில் நம்ம மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். வவல்ஸ் உங்களுக்கு முன்னாடியே தெரியும், 5 எழுத்து, AEIOU. இந்த 5 தான் நம்ம வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5 போக பாக்கி 21 இருக்கு இல்லையா, அந்த 21 நம்ம என்ன சொல்லுவோம், கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வவல்ஸ் 5 AEIOU இந்த 5மே எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இந்த வவல் இல்லாத வேர்டு இங்கிலீஷில் கிடையாது. நீங்கள் இங்கிலீஷில் எந்த வார்த்தை எடுத்தாலும், சின்ன வார்த்தை பெரிய வார்த்தை எந்த வார்த்தை எடுத்தாலும் கண்டிப்பாக அதில் வவல் இருக்கும். வவல் இல்லாத வேர்டு நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் சொல்லலாம், சார் வவல் இல்லாத வேர்டு இருக்குது சார், ஸ்கை, மை, ஒய், இந்த வார்த்தையில் எங்கே சார் வவல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ ஸ்கை, மை, ஒய் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் சொன்ன வார்த்தையில் ஐன்ற வவல் பார்த்தா தெரியல, ஆனால் ஐயுடைய சவுண்டு அங்கே ஒயில் மறைஞ்சிருக்கு. 199 வார்த்தையில் வவல்ஸ் பார்த்தா தெரிஞ்சிடும். தெரியாத சில இடங்களில் அந்த சவுண்டாவது இருக்கும். சவுண்ட் இருந்தாலும் நீங்கள் அதை கணக்கில் எடுத்துக்கணும். சரியா? ஓகே. இப்போ அது கீழே பாருங்கள், ஒரு சின்ன பாடம் கொடுத்துருக்கேன். பாடம் பெயர் என்ன அப்படின்னா நவுன் அப்படின்னு ஒரு பாடம். நவுன்னா என்ன அப்படின்னா பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். பெயர்ச்சொல்னா பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். இந்த பெயர்ச்சொல் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, நவுனுக்கு நேமிங் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நவுனில் நவுனுன்றது ஆள் பேராக இருக்கலாம், பொருள் பேராக இருக்கலாம், இடம் பேராக இருக்கலாம். இந்த நவுனுன்றது திங்ஸு, பிளேஸு, பர்சன் எது பேர் வேணாலும் இருக்கலாம். இதில் நவுனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று காமன் நவுன், இன்னொன்று ப்ராப்பர் நவுன். நவுனில் 2 டைப்ஸ் இருக்குது, காமன் ஒன்று, ப்ராப்பர் ஒன்று. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலான்னா திங்ஸ் எடுப்போம். திங்ஸில் காமன், ப்ராப்பர். இப்போ ஃபேன் அப்படின்னா காமன் நவுன். கைதான் ஃபேன், உஷா ஃபேன், கிராம்டன் ஃபேன் அப்படின்னா ப்ராப்பர் நவுன். மொபைல் அப்படின்னா காமன் நவுன். சாம்சங் மொபைல், நோக்கியா மொபைல் அப்படின்னா ப்ராப்பர் நவுன். இந்த மாதிரி திங்ஸ் என்ன எடுத்தாலும் 2 டைப்ஸ், காமன் ஒன்று, ப்ராப்பர் ஒன்று சொல்லலாம். இதே போல் ஆல் பேரில் காமன், ப்ராப்பர் சொல்லலாம். ஆல் பேரில் காமன், ப்ராப்பர். ஆக்டர் அப்படின்னா காமன் நவுன். கமல்ஹாசன், ரஜினிகாந்த், விஜய், அஜித்னா ப்ராப்பர் நவுன். அதே போல் டைரக்டர் அப்படின்னா காமன் நவுன். பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாலு மகேந்திரா அப்படின்னா ப்ராப்பர் நவுன். இந்த மாதிரி ஆல் பேரில் காமன், ப்ராப்பர் உண்டு. அதே போல் ஊர் பேரில் காமன், ப்ராப்பர் உண்டு. இப்போ நம்ம சிட்டி அப்படின்னா காமன் நவுன். சென்னை, டெல்லி, மும்பை அப்படின்னா ப்ராப்பர் நவுன். ஸ்டேட்டு காமன் நவுன். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா ப்ராப்பர் நவுன். இந்த மாதிரி திங்ஸு, பிளேஸு, பர்சன் எது எடுத்தாலும் 2 டைப்ஸ் உண்டு. காமன் ஒன்று, ப்ராப்பர் ஒன்று. ப்ராப்பராக சொன்னால் ப்ராப்பர் நவுன். ஓகேவா? சரி, இப்போ இந்த ப்ராப்பர் நவுனுக்கு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராப்பர் நவுனுக்கு 3 பாயிண்ட்ஸ். அதாவது ப்ராப்பர் நவுன் எப்போ எழுதினாலும் முதல் எழுத்து கேபிட்டலில் இருக்கணும், முதல் எழுத்து பெரிய எழுத்தாக இருக்கணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, ப்ராப்பர் நவுனுக்கு மீனிங் கிடையாது. சென்னை, டெல்லி, ரவி, சங்கர், பெப்சி, கோக் இதுக்கெல்லாம் மீனிங் கிடையாது. இது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் என்னன்னு சொன்னால், ப்ராப்பர் நவுனுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. சென்னைனா சென்னை தான், சென்னைகள் அப்படின்னு சொல்ல முடியாது. என் பேர் கண்ணன்னா கண்ணன் தான், ஸோ கண்ணன்கள் அப்படின்னு வராது. ஸோ 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராப்பர் நவுன் எப்போ எழுதினாலும் முதல் எழுத்து கேபிட்டலில் இருக்கணும், மீனிங் கிடையாது, ப்ளூரல் கிடையாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரி, இப்போ நான் இந்த பாடத்தில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நோட்டில் திங்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுங்க. போட்டுட்டு காமன், ப்ராப்பர் அப்படின்னு 2ஆக பிரிங்க.
ரெண்டாக பிரித்து காமனில் 10 ப்ராப்பரில் 10 எழுதுங்க. அதே போல் பிளேஸ் போட்டுங்க. பிளேஸ்ன்னு போட்டு காமன் ப்ராப்பர் 2 காலம் பிரிங்க. காமன் 10 ப்ராப்பர் 10. அதே போல் பர்சன் ஆள் பேர் அதில் 2 காலம் காமன் ப்ராப்பர். ஸோ அதில் காமனில் 10 ப்ராப்பரில் 10 எனக்கு எழுதணும். இது ஹோம்ஒர்க். இதை எழுதி என்ன பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்து இதே என்னுடைய மொபைல் நம்பருக்கு அனுப்பிச்சி வைங்க. நான் கரெக்ஷன் பண்ணி திருப்பி அனுப்புகிறேன். டவுட் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு வாய்ஸ் மெசேஜில் டவுட்டுக்கு கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி இந்த கிளாஸ் இதோடு முடிக்கிறேன். நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.